ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ என்று சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 தனுசு ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM தொழில்காரகரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் 3லேருந்து வெற்றி மேல் வெற்றியை கொடுத்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா வருகிற மார்ச் 29ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல உள்ள முதல் நட்சத்திர பாதமான புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார். இந்த 4ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தாயார் ஸ்தானம், நிலம், வீடு, வாகனம், உறவினர், மேற்படிப்பு, சுக சௌகரியம், முக்கியமாக முதலீடுகள், முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியம், மேலும் மேற்படிப்பு இதெல்லாம் குறிக்கும். அந்த இடத்துல சனி வர்றதுனால என்ன பண்ணும், கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வேலை செய்கிற மாரி இருக்கும். அதுக்கு ஜோதிடத்தில் ஒரு பேர் இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி வரும் காலத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடுமையாக ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியதாக இருக்கும். உணவு உண்ண கூட நேரம் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் செய்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாளில் வர சனி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகன பழுதுலாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் புது வீடுலாம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் செப்பனிடுற அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். மேலும் வேலையில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எஃபோர்ட் போட்டு அதிகமாக வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முதலீடுக்கோசரம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைலாம் உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அதிக அளவு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐஸ் கட்டி கிரகம். அதனால் முக்கியமாக நீங்கள் ஹாட் வாட்டர் அதிகமாக குடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே சனி ஒரு ஜில் கிரகம். அதனால் இந்த நீர் சம்மந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேலும் உங்கள் ராசியை நோக்கிறதுனால என்ன அப்படின்னா, அதான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மனக்கவலை குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? எந்த நேரமும் மனசை விட்டுறக்கூடாது. மேலும் பார்த்தீங்கன்னா அது பரிகார வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு திருவாரூர் கிட்ட திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு சனி பகவான் ஸ்தலம் இருக்குது. நேரம் இருக்கிறபோது பார்த்து கொண்டிருக்கும் இந்த தனுசு ராசி நேயர்களான மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பு. ஏன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் 2.5 வருடம் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தசாபுத்தி பாதகமாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது திருக்கொள்ளிக்காடு சென்று வரலாம். ஏழை எளியவர்களுக்கு உதவலாம். கடினமாக எஃபோர்ட் போட்டு உழைக்க வேண்டி வரும். பைரவர் வழிபாடு செய்யலாம். காக்கைக்கு உணவிடலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா தாயாரோட உடல்நலம்லாம் நீங்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய நிலம், வீடு, வாகனத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நிலம், வீடு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் வேலை செஞ்சு தான் நிலம், வீடு வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ சில பேர் பழைய வீட்டை செப்பனிடுவீங்க. அதாவது பெயிண்ட் அடிக்கிறது, கிளாஸ் மாற்றுறது இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலையில் வேலைப்பளு அதிகமாகும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்லா ஹார்ட் ஒர்க் செய்வீங்க. இன்னும் எஃபோர்ட் போட்டு வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும். அப்பப்போ மனக்கவலை குழப்பம் வரும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணணும், சனி பகவானை முறையாக வழிபாடு பண்ணணும். நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இப்போ நாளில் சனி வர்றதுனால முக்கியமாக நிலம், வீடு, வாகனம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். தாயாருடைய உடல்நல எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கியமாக உறவினர்களோட நல்லா பேசி பழகணும். சுமூகமான சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை வராமல் போயிடும். அது கவனமாக இருக்கணும். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிடம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாக ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதக பலனை தெளிவான முறையில் வீட்டில் இருந்தவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஜோதிட நண்பர்கள் www.astromoon.in வெப்சைட்டில் போய் பாருங்கள். எல்லா விவரங்களும் உள்ளது. தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.